முன்கூட்டியே இரவு உணவு உண்ணுதல். இந்த பழக்கம் நீங்கள் படுக்கைக்குச் செல்வதற்கு 2 3 மணி நேரத்திற்கு முன்பே இரவு உணவை சாப்பிடுவது பற்றியது. இது உங்கள் உடலுக்கு ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பழக்கமாகும். நீங்கள் இரவு உணவை முன்கூட்டியே சாப்பிடும்போது உங்கள் செரிமான அமைப்புக்கு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு அதன் வேலையைச் செய்ய போதுமான நேரத்தை அளிக்கிறீர்கள். இதனால் இரவு முழுவதும் உங்கள் உடல் உணவை செரிக்க கடுமையாக உழைக்க வேண்டியதில்லை. இதன் விளைவாக உங்களுக்கு மிகவும் நிம்மதியான மற்றும் ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். உண்மையான வாழ்க்கை உதாரணங்கள் மற்றும் விளைவுகள். சிறந்த செரிமானம் மற்றும் சங்கடமின்மை. அர்ஜுன் என்ற மாணவன் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு உடனடியாக தூங்கச் செல்வதை கற்பனை செய்யுங்கள். அவன் பெரும்பாலும் வயிற்றில் ஒரு கனமான அல்லது சங்கடமான உணர்வை உணர்ந்தான். இது தூங்குவதை கடினமாக்கியது. அவன் இரவு உணவை மாலை 7 மணிக்குள் சாப்பிடத் தொடங்கிய போது அவனது உடலுக்கு செரிமானம் செய்ய போதுமான நேரம் கிடைத்தது. அவன் இனி கனமாக உணர்வதில்லை. அவனது வயிறும் மிகவும் நன்றாக இருக்கிறது. தூக்கத்தின் தரம் மேம்படும். ஜீரணத்தில் பிஸியாக இல்லாத ஒரு உடல் இரவில் ஓய்வெடுக்கவும் தன்னை சரி செய்யவும் கவனம் செலுத்த முடியும். முன்கூட்டியே இரவு உணவை உண்பதன் மூலம் உங்கள் உடல் வேகமாக ஆழ்ந்த அமைதியான தூக்கத்திற்கு செல்ல உதவுகிறீர்கள். நீங்கள் புத்துணர்ச்சியுடன் அடுத்த நாளுக்கு தேவையான ஆற்றலுடன் எழுந்து விளையாடவும் கற்கவும் தயாராக இருப்பீர்கள். ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவுகிறது. இரவு தாமதமாக கனமான உணவை உண்பது உங்கள் வளர்சிதை மாற்றத்தை பாதிக்கலாம் மற்றும் உங்கள் உடல் உணவை திறமையாக செயல்படுத்துவதை கடினமாக்கலாம். முன்கூட்டியே உண்பதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்கள் உடல் அதன் ஆற்றலையும் எடையையும் ஆரோக்கியமான முறையில் நிர்வகிக்க உதவுகிறீர்கள். இந்த சிறிய பழக்கம் உங்கள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் பங்களிக்கிறது.